வள்ளியூர். வள்ளியூர் அவனுக்கு வடக்கங்கோளம். வள்ளியூர் கால் ஒன்றாமா. அவர் ஒய்ப்புடா. குச்சா 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 குச்சா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓயாம ஒரு பிள்ளையினுடைய வாரிசு உடல்நிலை சம்பந்தமாக கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படுது. அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். இதை போய் பெருசா மனச்சுமையில வைக்கக்கூடாது. உங்களுடைய கடன்களை தீர்த்து நான் வெற்றியாக்கி தரேன். ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாற்றி தரேன். வேற என்ன வேண்டும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேரையும் சமாளி. வா கருப்பசாமி, வாமா, கால் வந்துட்டு வாமா. ரொம்ப துல்லியமா அட்ரஸ் புள்ளி வரும் பின்கோடோடு சொல்ல வேண்டி இருக்குண்ணா. என்னையா இதுக்கு பின்கோடோடு சொல்ல வேண்டி இருக்கு. கருப்பசாமிக்கு என்ன ஆத்தா சேர்த்து வைக்கலாம் இருக்கட்டும். மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? இருக்குங்குடிக்கு போயிருக்கியா? முத்தாராமனை கும்பிட்டுருக்கியா? அங்கே எதுவும் வேண்டுதலை வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. உங்களை புரிய வைக்கிறது தான் இந்த பக்கத்து ஊர்களே டீச்சிங்க. சார்ப்னஸ் கிடையாது. நம்ம தான் கணத்து ரொம்ப மூச்சை தொலைக்கணும். சரிங்களா? வாமா. வீட்டு வாசலுக்குள்ள அருவாளை பிடிச்சிக்கிட்டு ஒரு சாமி ஆடிக்கிட்டு வருது. உங்க வம்சப்படி கும்பிடக்கூடிய மாட தேவதை அது. ஆமா, அதுக்கு கிடாய் வெட்டணும், பொங்கல் வைக்கணும்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு. உன் பையன் இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதை சேர்த்து வாழ வச்சு தந்தா போதுமா? அதுக்கு அவன் வயிற்றுக்குள்ள எதுவும் மருந்து கிடக்குமா சாமி? அதுல எதுவும் குழப்பம் நடந்திருக்குமா சாமின்னு ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு. நடந்தது உண்மைதான். மாத்தி தர கால் விட்டுவான். கருப்பசாமிக்கு கோவில்பட்டி. வாமா, இந்தா சேர்த்து தாரேன். நல்லா இரு போ. கோயில்பட்டியா? எந்த ஊர் கோயில்பட்டினா? மும்மலைப்பட்டி. கோயில்பட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டரு? எப்படி கோயில்பட்டியில் அது சேரும்? கோயில்பட்டி தாலுகாவா அது? இது ஏற்குமாரா பேசுற மாதிரி தெரியுது. கோயில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் தானே? கோவில்பட்டி. கோயில்பட்டியை சார்ந்தவங்க வாங்க. நீ கோயில்பட்டி ஐயா பெரியவர் வாங்க. முதல்ல இடம் சொத்து சம்பந்தமாக மன உளைச்சல் பெற்றது யாரு? கால் வந்துவாங்க. புரியுதா? எவ்வளோ துல்லியமாக நம்ம கூப்பிடுறோம். நீங்கள் கோயில்பட்டி பக்கம் தானே? இங்கேருந்து மதுரையே பக்கம்தான். தூரமாக நினச்சா தான் தூரம். வரலாம் பக்கத்தில். இது யாரு? என்னம்மா வேணும் சொத்துக்கு? சொத்து கேஸ் போட்டுருக்காங்க. அந்த வழக்கு வந்து நீங்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். என்ன கேஸ் போட்ட நோக்கம்? கிளவி உயிரோடு இருந்தானா பார்ப்போம். அதுக்கிடையில் நமக்கு தான் இழுத்து கிடத்ததுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிச்சு தரேன், கால் வந்துட்டு வா. எவ்வளோ விவரம் இருக்கு பார்த்தீங்களா? வரலாம் தான். இந்தா உன் சொத்தை மீட்டி தரேன். முருகப்பெருமான் கோயில் எங்கே இருக்கு? இந்தா
அந்த சக்தியாலும் கருப்புசாமி அருளாலும் வெற்றி கிடைக்கும். போ பேக் எடுத்துக்கா, மறந்துடாத. காலன்ட்டு வாப்பா. கூக்குரலாலே கிடைக்காது அந்த கோர்ட்டுக்கு போனால் போகட்டும் போடா. போ. என்ன வேண்டும் பொம்பளை பிள்ளைக்கு? பையனுக்கு கேட்டு வந்தேன். முதல் ஃபோன் சொன்னீங்க, ஒரு ஜாதகம் வந்துருக்கு பாருங்க, பிடிக்கலாமா? ஏழு. அப்பனுக்கு பிரியமான பொம்பளை பிள்ளை இது. என்னையா அப்பான்னா உயிர், அம்மாட்டா ஓன்னு விடுவா. இந்த பையனுக்கு கொடுக்கலாம்ப்பா, கொடுக்கலாம். சொத்து சுகம் நிறைய எதிர்பார்ப்பான். நல்ல பையன், உழைப்பான், நல்ல சுபிட்சமாக இருப்பான், பார்க்க அழகாகவும் இருப்பான். இருப்பான். முகத்தில் ஒரு மச்சம் இருக்கும், புரியுதா? ஒரு பல்ல கோரை இருக்கும். அதுக்காக ஒரு பல்லையா புளிக்கு பார்க்க முடியாது. உண்மையை சொல்கிறேன். 60 மதிப்பெண். கொடுப்பது கொடுக்காம ஒன்று விருப்பம். கால் ஒன்று சொல்லலாம். நீ கோயில்பட்டியா? என்ன கிராமம்? வரலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா, ஐப்பசி மாதத்துக்குள்ள மாப்பிள்ளை இதுதான் நிர்ணயம் பண்ணி தரேன். பக்கத்தில் வரணும். பொண்ணுக்கு பையனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். முடிஞ்சு போச்சு, போகலாம். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. அப்படியா? வீரமணியாச்சி. எடுத்த மாத்துங்கண்ணே. இது யாரு? உங்க அப்பாவுடைய அம்மாவா? காளியம்மன் கோயில் எங்க இருக்கு? உங்க ஊர்ல இருக்கு. என்ன செய்ய? இந்தா பக்கத்துல வா. 7:30 மணிக்கு என்னை ஒரு 5 நிமிடங்கள் பார்த்துட்டு போ. ஆத்திரப்பட்டு ஓடிடாத. 7:30 மணிக்கு பார்த்து போன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு பின்னால் பேசலாம். சொன்னால் அர்த்தம் ஆயிரம் இருக்கும். ரூபா கிடச்சிரும். போ. கால் வந்துட்டு வாப்பா. கர்மசாமிக்கு அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, காரகுறிச்சி, வெள்ளாங்குழி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணை முடிக்காப்பா. கால் வந்துட்டு வரலாம். மாடு பிடிச்சா புல்லு போடணும், ஆடு பிடிச்சா மேய்ச்ச அடைக்கணும். உண்மையா இல்லையா? நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நான் பக்குவமாக சொல்லுதேன். அமைதி. மாடு பிடிச்சா புல்லு போடணும், ஆடு பிடிச்சா மேய்ச்ச அடைக்கணும். ரெண்டுமே நடக்காட்ட ஒன்று பட்னியாக கிடந்து பழகணும். அப்படி இல்லைன்னா இங்கே நமக்கு ஓடாதுன்னு அத்துக்கிட்டு ஓடணும். இப்படித்தான் நடந்திருக்கு உன் பையனுடைய குடும்பம். அப்போ அவன் பக்கத்தில் குறைகள் இருக்கு என்பது அர்த்தம். அந்த குறைகள் நீங்குமா அப்படிங்கிறத பார்த்து குடும்பத்தை இணைச்சி வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். புரியாம தலையை ஆட்டிட்டு வீட்டில் போய் உன் பொண்டாட்டிட்டு தேவையில்லாத சொல்லிடாத. சாமி இப்படி சொன்னாருன்னு சொல்லு. மாடு பிடிச்சா புல்லு போடணும், ஆடு பிடிச்சா மேய்ச்சி அடைக்கணும்னாரு. அது நடக்கலை, அதனால் குடும்பம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லு. பொம்பளை புரிஞ்சுக்கிடுவா. இந்த அப்படி வெற்றி உண்டு.
கண்டிப்பாக நடக்கும் ஐப்பசி. உன் மனக்கவலை தீரும், புண்ணியமாயிரும். கர்மசாமிக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. 60ஆம் கல்யாணமே தாண்டியாச்சு. என்ன கால் வந்துட்டு வரலாம். இத்தனை கால வயத்தை தாண்டி நினையாக ஒரு பொண்டாட்டி வேணும்னு உன்னுடைய கேள்வி. நீ விரும்பிக்கிட்டு இருந்த ஒரு பொம்பளை இப்போ உனக்கு டிமிக்கி கொடுத்து ஆரம்பிக்கா. அவளையே கட்டிக்கிடவா இல்லாட்ட வேற பொண்ணு கிடைக்குமான்னு உன் உள்ளத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வா. அவளையே கட்டிக்கிடுதியா? எங்கள் அம்மா ஒத்துக்கிட மாட்டான். ஏன்னா கிழவனானாலும் சரி எங்கள் அம்மா ஒத்துக்கிட மாட்டான். நீ விரும்புகிற பொண்ணவே முடிச்சு வச்சிருவோமாப்பா. அவட்ட பேசுனியா? என்ன சொல்லுதா? கால் வந்துட்டு வா. அவன் உன்னை கேட்டு போயின்னு முடிவுக்கு வந்துட்டா. பணம் கறந்துக்கலாம் ஆள் அவன் பாட்டு சும்மா அப்படி டிமிக்கி கொடுத்தே தேய்ச்சிட்டு போயிடும்னு முடிவுக்கு வர அவா. இவன் இப்படி இழுத்துவாய்த்தனமாக நம்பிக்கிட்டு அவளை நம்பி காலத்தை ஓட்டிவிட்டான். சரியாக ஆவணி மாதத்துக்குள்பட உறுதியான முடிவெடுத்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க. கால் வந்துட்டு வா. முடிச்சிடலாம். நல்ல வீடு, அட்வான்ஸை கொடு, வெற்றி அடைவாய். எஸ், முடிச்சோம். ஆவணி மாதம் வரை அவகாசம் கேட்டிருக்க, அதுக்குள்ள உனக்கு கூட அவசரமா? கால் வந்துட்டு வா. என்னக்கா வரலாம். அவட்ட கொடுத்த பணத்தெல்லாம் வாங்கியாச்சா? வாங்கணும்ல, அதை நீ கேளு. அவன் உறுதியான ஒரு முடிவு எடுப்பான். ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுப்பான். நம்ம என்ன சில லட்சங்கள் லாக் ஆகிருக்கலாடா, வெற்றி உண்டு. ஓ வாக்கா. பெத்த தாய்க்கு கொடுக்க மாட்டான். நல்லா இரு மகளே, போயிட்டோம். கர்மசாமிக்கு ஐயா இருங்க. மகன் வாழ்க்கையை பற்றி கேட்டுறது யாரு? வாக்கா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டார், சங்கீத வீணைகள் ஏதுக்கம்மா. சிங்கார என்ன வேணும் மகனுக்கு? கண்ண முடிக்கா. எந்த ஊர் அம்பாசமுத்திரம் பக்கம் உனக்கு? கால் வந்துட்டு வா. நெஞ்சு இருக்கா? என்ன கேட்டு பார்ப்போம். உண்டுனா உண்டு போய் வரலாம். இடைப்பட்ட காலத்தில் திருமணம் தோன்றி மறைந்து ஊர்மைக்க கூடி நின்று விட்டன. அதுக்கு பிறகு உனக்கு நெஞ்சு வலியும் படபடப்பும் வந்திருக்கு. உண்மையா? இப்போ அடுத்து ஒரு கல்யாணத்தை உன் பிள்ளைக்கு முடிச்சு வெற்றியாக வாழ வச்சா போதுமா? ஐப்பசி மாதம் நடக்கும். இந்த தடையை நீக்கி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பாரு. ஓ பணம் தந்திருக்கேன், அடித்து வடிச்சுக்கா. பாவநாசம் எல்லைக்குள் இருக்கும் முதலியார் பெட்டி. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு வருஷ காலங்களாக மேலே வந்து அமுக்கிக்கிட்டு உடம்பெல்லாம் நோய் பிடிச்ச மாதிரி இருக்கு. சில சமயத்தில் மனதுக்குள்ளேயே ஒரு ஆராய்ச்சி. அது நம்மளா சிந்திக்கமா இல்லாட்ட மனக்குழப்பத்தில் சிந்திக்கமா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பம். யாரும் என்ன இளவையும் நமக்கு பண்ணி தான் வச்சுட்டாங்களோ, அப்படி தான் எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு சில இடத்துல கேட்கும் பொழுது உங்ககிட்ட பணத்தை கொடுக்கறதுக்காக ஏதாயி உனக்கு செய்வன நடந்திருக்கு அத்தா அப்படின்னு சொல்லி சில குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க உன் உள்ளத்தில். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை தாயே. இது கிரகங்களால் ஆன பிரச்சனை. உன் உடம்பை நல்லா ஆக்கி தரேன். கால் வந்துட்டு வா. யார் அங்கே சத்தம் போடுறது? வடை போட்டாலும் போட்டாச்சு கடையில். 3 முறை என்னைய பார்க்கவா, உன் உடல்நிலை நல்லாயிரும். உன்னை தொழில் பார்க்க வச்சு மன வருத்தம் இல்லாமல் வருமானத்தை பெருக்கி தரேன். எல்லாம் மாறிடும். பக்கத்தில் வா.
உன் பையனுடைய போட்டோவை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, பையன் மனத்தை மாற்றி குடியிலிருந்து மீட்டி தருகிறேன். போயிட்டு வா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாப்பா. சிரித்து சிரித்து என்னை சீரையில் இட்டாள், கண்ணம் சீவக்க சீவக்க வந்து கதை படித்தாள். எந்த ஊரு? கர்மதாமிக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தூர் பதியனுக்கு, சேவற்கொடி அழகனுக்கு. என்ன அங்கே முருகன் பஜனையெல்லாம் வைப்பாங்களா உங்கள் ஏரியாவில்? வயமா அரோகரா அரோகரா அரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? அதான் கேட்டப்போலாம் கால் வந்துட்டு வா. அங்கேயும் முருகன் வரா பாரு. ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. அதான தம்பி பாட்டு. தமிழ் ஞான பழம் நீயப்பா. என்னப்பா உன் பேர் என்ன? சரி, என்ன வேண்டுப்போம்? மகளுக்கு நல்ல வரம். கண்ணை முடிக்காப்பா. சொந்தக்காரங்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குப்பா வீட்டில், புரியுதா? அதே மாதிரி இப்போ வருமானங்கள் குறைந்து போய் மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிற, அதனால் சில நகைகள் உன் கையில் இல்லை. உன் பிள்ளைக்கு இப்போ கல்யாணத்தை பற்றி நான் பேசும் பொழுது முருகப்பெருமான் சூரசம்காரத்துக்கு அடுத்து வரன் தோன்றி தைப்பூசத்துக்குள்ள திருமணத்தை நடத்தி தருகிறேன்னு உத்தரவு. கால் வந்துட்டு வா. அந்த இடம் உனக்கு முடியாது, கைவிட்டு அடுத்த இடம் வாங்கி தரேன். இந்த அப்படி நடக்கிறத சொல்லுதண்டா. போயிட்டு வா. கர்மதாமிக்கு. நீங்கள் எந்த ஊர் சார்? அப்பா சுத்தரம். வாங்க, கால் விட்டாங்க. நீங்கள் வாங்க போமுனால. தம்பி என்ன பேர்? செக்பாண்டி. எந்த ஊர்? கார் குறிச்சி நான் கூப்பிட்டோம்ல. என்ன உங்களுக்கு? என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கலாம். அந்த பிள்ளையினுடைய உடல்நிலைகளையும் ஆர்டிசம் சம்பந்தமான விஷயத்தை சீர்திருத்த முடியாது. தெரபிகள் மூலமாக ஓரளவு மன மாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இந்த பிறவி இப்படித்தான் இருக்கும், அதில் மாற்றமில்லை என்பது உத்தரவாகும். கால் ஒன்று வரலாம். இந்தாப்பா. கணவன் மனைவி யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. மருத்துவம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் தெரப்பிகள். காணாத இன்பம் கண்டாச்சு, வந்தாச்சு. தம்பி நல்லா இருக்காங்களா பார்க்க? என்ன பழக்கம்லாம் உண்டு கையில்? குடி பழக்கம் உண்டா? அது நல்ல பழக்கம் தானேப்பா. நல்ல பழக்கம் இல்லையா? நல்ல பழக்கம் தான். நல்ல பழக்கம் தானேடா. ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்க சொல்ல முடியாது. ஊற்றி அடைச்சிக்கிட்டே இருப்பேன். தொட்டு எங்கேருந்து கிடைக்கும்? அப்பம் கொடுக்கானா ஆத்தா கொடுக்காடா? வேலை பார்க்குறப்போ அப்படியே முடிச்சிருதா கதையை. கால் வந்துட்டு வா. நீ உட்கார். நீ எதுக்கு வேண்டாம். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. இவன் மனத்தை மாற்றி குடியிலிருந்து நீட்டித்தாரேன். இப்போ கடன் பட்டிருக்கு குடும்பம், அதையும் மீட்டித்தாரேன். வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் பெயருவுமான்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. உண்மை இல்லையாடா?
பொண்ணை அப்படி விட்டு போயிருந்தியா 4 பாட்டில் தோளில் போட்டு போகிறேப்பா, அருமையாக இருக்கும். அந்த மனநிலையிலிருந்து இவனை காப்பாற்றி நான் வெற்றியாக்கி தரேன். நீ டார்ச்சர் பண்ணுவதாக அவன் உள்ளம் சொல்லுது, உண்மை அதுவல்ல, அவனுடைய மனக்கோளாறு. இதுக்கெல்லாம் ஒருத்தன் செய்வன வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது தன்மதியால் கெட்ட வினைகள். கால் ஒன்றுவா நான் தர வருமானத்தை இந்தா, நிறைந்த வருமானம் கிடைக்கும், வெற்றியை தாரேன். பௌர்ணமியில மாற்றத்தை தாரேன். வேண்டாம், நிறுத்தி வை. சொன்னது தான், நிறுத்தி வை. வாடாங்க. கஜமோகனாம் கஜமோட்சனாம். யானைக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? அதுக்கும் உங்களுக்கும் வீடு பக்கமா? கால் வந்துட்டாங்க. யானைக்கு கிருஷ்ணர் மோட்சம் கொடுத்தது, காட்சி கொடுத்த இடம். உன் வீட்டுக்குள்ள போன ஒரு பெரிய குளம் இருக்க, வாங்க உட்கார். என்ன வேண்டும் உனக்கு? மகளுக்கு கால் சொல்லலாம். உனக்கு மகா, அவளுக்கு ஒரு பிள்ளை. ஆனா அவளுக்கு பிள்ளை என்னம்மா வேணும்? வம்சம் தலைக்கிறதுக்கு வழிவகுத்து தரணுமா? இப்ப அதுக்கு என்ன மாற்ற ஏற்பாடு பண்ணணும்? அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும்? காலம் கடந்து போய் அதை உணர வேண்டாமா? சிந்திக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. இனி ஒரு 20 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. 20 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்தால் அந்த குழம்பி போன மரத்தெல்லாம் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். 20 நாளைக்கு பிறகு என்னை வந்து பார். வீணான பிரச்சனை வேண்டாம், ஒரு மழலை தோன்றும். புரியுதா? வம்சம் தலைக்கும். வாமா, என் பக்கத்தில் வந்து வாங்கிக்கிறேன்னு நீ அங்கே போ. யாருன்னா அது? உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். அர்ச்சந்திர புராணம் நடக்கிற மாதிரி உண்மையாக இருந்து நாங்கள் இதில் நன்மைகளை அனுபவிக்கவில்லையே கருப்புசாமின்னு ஒரு வருத்தம் இருக்கு உன் உள்ளத்துல. உன் பிள்ளைக்கு கல்யாண சம்பந்தமாக ஒரு முடிவெடுத்து தெளிவடைய முடியவில்லையே என்ற ஒரு வேதனை உன் உள்ளத்துல. கால் வந்துட்டு வரலாம். அதனால அமாவாசைக்கு முதலாளி என்னைய வந்து பார். உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நிறுத்தி தை மாதத்துக்குள்ள வெற்றியாக்கி தரேன். அதான் நடத்தி தரேன். அதே சத்தியமங்கலம் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன். கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விவசாயம் சம்பந்தமான இடங்கள் பல. அதுல 1.5 ஆண்டு காலங்களாக ஒரு இடத்துல நமக்கு நினைச்ச மகசூல் கிடைக்காத வருத்தம். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பமும் வில்லங்கமும் இருக்கு. அதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்த வருஷத்துல எல்லாம் ஜெயிச்சிருவேன். நடந்துகிட்டு இருக்கு. என்னை அமாவாசைக்கு முதல் நாள் வந்து பார். கால் வந்துட்டு வாப்பா. அடுத்த பயிற்சியில் திருநெல்வேலி. திருநெல்வேலி என்னப்பா வேணும்? கண்ண முடுறா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.
அந்த பணத்துக்கு நீ என்ன அத்தாட்சி வச்சிருக்க? அந்த பணம் 3 நாள் கழிச்சு போய் கேளு, ஒரு நல்ல பதில் கிடைக்கும். 3 முறையா அவனுக்கு வாங்கி தரேன். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு என் புருஷனை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? திருநெல்வேலி. பகைத்து போனானா சுவைத்து போனானா என்று கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட நிலைகளை மனதில் வைத்துக் கொண்டு வெறுத்து ஏறி ஞான வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு ஆன்மீக துறையில் போய் சேர்ந்திருக்கான் உன் வீட்டுக்காரன். அதுக்கு பிறகு இதுவரை செலவுக்கு பணம் ஒழுங்கான முறையில் வந்தாலும் அவனுடைய உள்ள அந்த குடும்பத்தை பற்றி நாட்டமில்லை. அதனால அவன் வந்துங்க என்ன செய்ய போறேன், எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு அவன் உள்ள இருக்கு. ஆனாலும் உன் மீது அன்பை செலுத்தி வர வச்சுட்டு இருந்தா போதுமா? காலன்ட்டு வரலாம். புருஷன் போன பிறகுதான் பொம்பளைக்கு ரோசம் வரும். காலில் விட்டு வாமா. என்ன உன் பொம்பளை பிள்ளை பிடிவாதமா ஒருத்தனை கெட்டுவோம்னு சொல்லி மனதை பறி கொடுத்துட்டு படவிடப்பா வாரா. அவள் நினைச்ச கல்யாணம் நடக்காது. இந்தா உன் வீட்டுக்காரன் வந்து சேருவான். போயிட்டு வா. கர்மசாமி, என் தொழிலை நல்லாக்கி கொடுக்கணும், கடன் படாம காப்பாற்ற ஐயான்னு கேட்டு வந்த மகன். என்னத்தை ஓட்டுறப்பா நீ? என்ன ஓட்டுற? கால் வந்துட்டு வரலாம். பையனை பத்தி கேட்டு வந்தது யாரு? உட்கார். முடியாதா? உட்கார முடியாட்ட எப்படி சாமி சொல்றது? நீங்க உட்காரண்டா, நில்லுங்க. அவா உட்காரட்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கிருஷ்ணா அபயம், கிருஷ்ணா அபயம். கிருஷ்ணன் கோயில் எங்க இருக்காங்க? பெருமாள் கோயில் எங்க இருக்கு? எந்த ஊர் உங்களுக்கு? திருநெல்வேலி. மகராசி கல்யாண மண்டபம் ஏரியா தானே? அதுலேருந்து ரிட்டர்ன்ல வந்து நீங்க 3 கிலோமீட்டருக்கு வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும். கால் வந்துட்டு வாங்க. இருக்கா? பம்பம் பம்பம் சதாசிவம். உன்னுடைய கடனை தீர்த்து தாரேன். தொழில் வசியம் இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால வருமானம் பார்க்க முடியாத மனவேதனையா இருந்துகிட்டு இருக்கேன் கருமசாமி. நான் தோத்து போயிருவனும்னு எனக்கு உள்மனதுக்கு ஒரு பயமே வந்துருச்சு. அதுல இருந்து மீட்டு என்னை எப்படியாவது வாழ வச்சு தாங்கன்னு சொல்றேன். இந்தா தொழில் வசியமாகும், பணமும் வசியமாகும். வேற என்னப்பா வேணும்? உடல்நிலை பாதிக்காத மகளே, மனசுதான் காரணம். செம்மையா இருங்க. மகனை பத்தி காட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். வெள்ள கீழே விழுந்துடக்கூடாது, நிதானமாக கட்ட. அண்ணாச்சி உங்களுக்கு திருநெல்வேலியா? கொக்கரிச்சி நிக்குதுடா சேவல். என்ன வேணும்? அப்படியா? எங்க இருக்கிறா? எங்க இருக்கு? அப்படியா? சரி, கால் வந்துட்டு வாமா. உன் மகனுக்கு அக்டோபர் மாதத்துக்குள்ள வேலை கிடைக்கும். எந்த மாற்றம் இருக்கு? அதுக்கு பிறகு அடுத்த வாழ்வை பற்றி பேசுவோம். நல்லா வாப்பா. பையன் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம். யாரது? வாழலாம். கால் வந்துட்டு வரலாம். திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார் இருக்கீங்களா? திருநெல்வேலி. திருமணம் சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தவர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு? அந்த மனைவி வந்து மனம் திருந்த மாட்டாள், மறந்து விடுங்கள்.
நம்ம கலாச்சாரத்துக்கு பொருந்தாத பெண்மணி. அதனால அவளால் குடும்பத்தில் அமைதி குறைவு நடக்கும். 3 மாத கால அவகாசத்தில் முடிவு தெளிவாக நடக்கும். ஏற்று ஈடுபடுவதை விட பிரித்து பிணியோடு இல்லாமல் வாழ்வது நன்று. 3 மாதம் அவகாசத்திற்கு ஆத்திரப்பட்டா கதை நடக்காது. கால் வந்துட்டு வாப்பா.